நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பல அற்புதங்களை இயேசு செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, இயேசு இருந்தா எல்லாம் உண்டு. ஆமாம், இதுதான் நம்ம விசுவாசம். நம்ம வாழ்க்கையில இயேசு இருந்தா இயேசு நமக்கு எல்லாம் தருவார். தருவாரா தரமாட்டாரா? என் வாழ்க்கையில இயேசு எப்போ வந்தாரோ அப்போ எல்லாம் எனக்கு தர ஆரம்பித்தார். எங்களோட மனைவி வந்திருக்கிறாங்க. மூத்த மகன் இப்போ ஹோமியோ டாக்டருக்கு 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறான். மகள் இப்போ இன்ஜினியர் 1st இயர் படிச்சுட்டு இருக்கிறான். இந்த பாக்கியத்தை எல்லாம் இயேசு வந்ததுனால நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இயேசு வரலைன்னா இந்த பாக்கியம் ஒன்றும் கிடையாது. இந்த பாக்கியத்தை இயேசு எங்களுக்கு தந்து தான் உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். எங்களுக்கு இந்த பாக்கியம் தந்த இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். யாரை வேணாலும் விட்டுடுங்க, இயேசுவை மட்டும் விடாதீங்க. இயேசுவை மட்டும் பிடிச்சிடுங்க. இயேசுவுக்காக எதை வேணாலும் இழந்துடுங்க, ஆனா இயேசுவை மட்டும் யாருக்காகவும் இழந்துடாதீங்க. இயேசு நம்ம வாழ்க்கையில இருந்தா நான் அனுபவிக்கிறேன் அவர் தருகிற நன்மைகள், அவர் தருகிற உயர்வுகள். நாங்க கூட நினைச்சு கூட பார்க்கல என் பையன் இப்படி படிப்பான், எங்க குடும்பம் அந்த தேசத்தில் இப்படி ஆசீர்வதிக்கப்படும், இவ்வளவு உயர்வாய் கர்த்தர் வைத்திருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரை ருசிக்க 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 அவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ருசிக்க தானே வந்திருக்கிறீங்க. நீங்க ருசிச்சா அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நாங்க ஃபேமிலியா நின்று ஒரு பாடல எல்லாரும் அப்படி எழும்பி நிக்கலாமா? கொஞ்சம் நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்படி எழும்பி நிக்கலாமா? நான் வேற எதுவுமே இப்போ பேசி நேரத்தை நான் செலவு செய்ய ஆசைப்படவில்லை. இப்போ குடும்பமா நாங்கள் உங்க முன்னாடி வந்ததுனால ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விட்டு ஆமென் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்களோடு கூட இணைந்து இப்போ குடும்பமா ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன குட்டி வர்ஷிப்பு அவங்க நடுவில் நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்கள் மத்தியில் அப்படி இறங்கி பிரத்யட்சமாய் வருவார். எல்லா கண்களும் மூடட்டும், எல்லா கண்களும் அடைக்கப்பட்டு பரலோகத்தின் தகப்பனை நோக்கி பார்க்கிற ஒரு நேரம். தேங்க்யூ லார்ட். அந்தியகால அபிஷேகம் எஸ் சகல ஜடத்தின் மேலும் ஆமென். கொய்த்து கால சமயமல்லோ தேங்க்யூ லார்ட். இனி ஆத்மாவில் நிறைக்கணுமே. எஸ் அந்தியகால அபிஷேகம் ஆமென். சகல ஜடத்தின் மேலும் ஆமென். கொய்த்து கால சமயமல்லோ இனி ஆத்மாவில் நிறைக்கணுமே. கரந்தட்டி வரையாமோ ஆமென். தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுന്നു. அதிகார பகரணுமே, இனி ஆத்மாவில் பிரவசிச்சிடா. அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணுന്നു. அதிகார பகரணுமே, இனி ஆத்மாவில் பிரவசிச்சிடா. தீ போல இறங்கணுமே, அக்கினாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்கினாவாய் பதியணுமே, கொடுங்காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைவேகம் ഞാൻ കാണുന്നു. ആകാവ് വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ.
கரதடி பரையா கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கைமேகம் ഞാൻ കാണുന്നു. ആഹാബ് വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ, തീനായി മലമുകളിൽ തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നിൽ ഇറക്കണമേ, തീനായി മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നിൽ ഇറക്കണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ, തീനായി മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നിൽ ഇറക്കണമേ, സമയമാണ്. തീനായി മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നിൽ ഇറക്കണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ, തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ, വന്നിട്ടുണ്ട് അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി സമയമല്ലോ, ഇനി ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ, അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിന്മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ, ഇനി ആത്മാവിൽ കരന്തടി ദൈവത്തിന് നന്ദി പറ. യേശു കർത്താവേ എനിക്ക് നന്ദി നാഥ, നന്ദി എന്ന് പറ. യേശു കർത്താവേ എന്നെ ഈ പകൽ സമയം എന്റെ ജീവിതത്തിൽ നീ വന്നതിനായി, എന്നെ അനുഗ്രഹിക്കുന്നതിനായി, എന്റെ രോഗബന്ധനങ്ങൾ അടിച്ചു മാറ്റുന്നതിനായി നന്ദി കർത്താവേ, നന്ദി എന്ന് വാതോർന്ന് പറയാമോ? ഇന്ന് ഈ പകൽ സമയം യേശു കർത്താവ് നിന്റെ അരികിൽ വന്നിട്ടുണ്ട്. നിന്നെ അനുഗ്രഹിക്കുവാൻ, നിന്റെ കുടുംബത്തെ അനുഗ്രഹിക്കുവാൻ, നിന്റെ മക്കളെ അനുഗ്രഹിക്കുവാൻ, ഓ നിന്റെ എല്ലാ ജീവിത കാര്യങ്ങളെയും അനുഗ്രഹിക്കുവാൻ എന്റെ യേശു കർത്താവ് ഇന്ന് ഈ പകൽ സമയം നിന്റെ അരികിൽ വന്നിട്ടുണ്ട്. സഹോദരി വാതോർന്ന് പറ, യേശുവേன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் அப்படி வாயை திறந்து கூப்பிடுங்க. യേശുവേன்னு கூப்பிடுங்க. உங்க வாயை விரிவாய் திறங்க. நிரப்பும்படி அவர் வந்திருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை மாற்றும்படி வந்திருக்கிறார். உன் வேதனையை மாற்றும்படி வந்திருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி செய்வாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை
திறந்து ஆவியானவரே கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடுங்க, என் ஆவியில் அனலாய் மாற்றும் என்று சொல்லுங்க பாப்போ. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல கண்ணீர் வடிக்கிற உன்னை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். நீ உன் கண்ணீர் என்று துடைக்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கிற நாள் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அழுகிற பிள்ளைகளுடைய கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படும். கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவராகவே உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நீ கண்ணீரோடு விதைக்கிற விதைகள் எல்லாம் உனக்கு பலனை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் சில பலவீனங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறதுனால உங்களுக்காக நான் அதை சொல்லி ஜெபிக்க போகிறேன். வயிற்றுக்குள்ள கவனமா கேளுங்க. வயிற்றுக்குள்ள அழல் காந்தல், வயிற்றுல காந்தல், வயிற்றுக்குள்ள அழலும் காந்தலுமா யாராவது நீங்க பாரப்படுறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். வயிற்றுக்குள்ள இது ஒரு பயங்கரமான அழல், ஒரு காந்தலினால நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிற. நீ விசுவாசத்தோடு உன் கரத்தை வைத்து, ஆண்டவரே என் வயிற்றில் அந்த அழல் காந்தல் வந்து நான் அடிக்கடி பாரப்படுற, ஆண்டவரே என் வயிறை தொடுங்கப்பா, எனக்கு ஒரு சுகத்தை தாங்கப்பான்னு நீங்க கேளுங்க. நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து செபிக்க ஆவியானவர் சில பலவீனங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் வெளிப்படுத்தினதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க இப்போ ஒத்துக்கொண்டு, ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், நீங்க இன்னைக்கு ஒத்துக்கொண்டு ஜெபிப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த பலவீனம் உங்களை விட்டு மாறும். இனி அந்த அழல் உங்கள் வயிற்றில் இருக்காது, அந்த காந்தல் இருக்காது. இயேசு அதை மாற்ற விரும்புகிறார். இயேசு தொட்டு சுகத்தை தர விரும்புகிறார். தயவு செய்து விசுவாசத்தோடு நீங்க கரத்தை வைத்து, ஆண்டவரே எனக்கு அந்த பலவீனம் இருக்கிறதப்பா, என் வயிற்று பகுதியில் ஒரு பெரிய அழலும் காந்தலும் அல்சரா என்னன்னு எனக்கு தெரியலப்பா. ஒருவேளை நீ அல்சர்னால பாரப்படலாம், ஒருவேளை அது அல்சர் வியாதி என்று டாக்டர் உனக்கு சொல்லி இருக்கலாம். இப்ப நீ விசுவாசத்தோடு வயிற்றுல கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணு. ஏசப்பா என்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த பலவீனத்தை இன்னைக்கு நீங்க மாற்றி தாங்கப்பா, எனக்கு ஒரு சுகத்தை தாங்கப்பான்னு கேளு. இயேசு உனக்கு சுகத்தை இலவசமாய் தருவார். ஆமா, இதுக்கு காசு செலவில்லை. நீ இயேசு விட்ட கேட்டா போதும், இயேசு உனக்கு சுகத்தை தருவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க இப்ப விசுவாசித்து ஜெபித்திருக்கிறீங்கன்னா அந்த பலவீனம் உங்களை விட்டு இன்று மாறுகிறது. இனி அந்த வியாதி உங்க வயிற்றுல இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. இன்னும் சில சகோதரிமார்கள் யூட்ரஸ்ல பிரச்சனைன்னு வேதனையோடு இருக்கிறீங்க. எங்க யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குது பாஸ்டர், யூட்ரஸில் நாங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ப்ளீடிங் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இல்லை முளைகள் வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு யூட்ரஸில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை மாற நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வலது கரத்தை வயிற்றில் வச்சுட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்றதை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்துறதை மட்டும் உங்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க, அதனால தான் ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசித்து இப்ப ஜெபம் பண்ணுங்க. வயிறுல கரத்தை வச்சுட்டு நீங்க டாக்டர்ல பார்த்துருக்கலாம், எனக்கு உங்களை தெரியாது. நீங்க மருந்து எடுத்துட்டு இருக்கலாம், உங்களை எனக்கு தெரியாது. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், இந்த அனுபவத்தோடு என் பிள்ளைகள் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நீ ஜெபி, என் பிள்ளைகளுடைய அற்புதத்துக்காக நீ ஜெபி என்று ஆவியானவர் எனக்கு ஏவுகிறதுனால ஓ ரீமேன் அந்த பலவீனம் மாற நான் ஜெபிக்கிறேன். இப்ப நீங்க விசுவாசத்தோடு எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் என்று கர்த்தர் சொன்னதை நினைவு கூர்ந்து இன்று வந்த இந்த வேதனைகள் இனி வராது என்ற விசுவாசத்தோடு நீங்க கரங்களை தட்டி ஜெபம். கர்த்தர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தர இயேசு வந்திருக்கிறார். அவருடைய ஆணி பாடு
ஜீவனுள்ள கரம் உங்கள் வயிற்றில் அமரும் போது அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற சகல பலவீனங்களும் உங்களை விட்டு வெளியேறுகிறது. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க. Thank you Lord, thank you Lord. Oh amen, hallelujah. விசுவாசத்தோடு ஜெபி, விசுவாசத்தோடு சொல்லு. ஆமென். வாயை திற சொல்லு. என் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கிற பலவீனமே இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அற்புதத்தை நீங்க காண்பீர்கள். விசுவாசத்தோடு கட்டளை பிறப்பீங்க. உங்க வயிற்றுல கர்ப்ப பாத்திரத்தில் என்ன பலவீனம் இருக்கிறதோ அதை பார்த்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கிற பலவீனமே வெளியே போ என்று கட்டளை கொடுத்து ஜெபிங்க. கட்டளை கொடுத்து ஜெபிங்க. விசுவாசமா சொல்லி ஜெபிங்க. இன்னைக்கு அந்த அற்புதத்தை நீங்க காண்பீங்க. இன்னைக்கு அந்த அற்புதத்தை நீங்க காண்பீங்க. இயேசு தருகிற விடுதலையை நீங்க காண்பீர்கள். Thank you Lord. இப்ப விசுவாசத்தோடு ஜெபித்த உங்களை இயேசு தொட்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். தலைவலியினால பாரப்படுறவங்க தலையில கரத்தை வைங்க. தலைவலியினால பாரப்படுறவங்க தயவு செய்து உங்க வலது கரத்தை தலைக்கு மேல அப்படியே வைங்க, வைங்க, வைங்க. தயவு செய்து வைங்க. வேடிக்கை பார்க்கண்டா. இது உண்மை. ஆண்டவர் உணர்த்துறதுனால நான் ஜெபிக்கிறேன். இப்ப நீ விசுவாசமா நான் உங்களை தொடணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க வலது கரத்தை தலைக்கு மேல வச்சுட்டு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பல வருடமாய் என் தலையில் இருக்கிற வலியை வெளியே போன்னு கட்டளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் விசுவாசமா கட்டளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் விசுவாசமா கட்டளை கொடுங்க. இப்ப அந்த தலைவலியிலிருந்து நீங்க விடுதலை பெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பல வருடமாய் இன்னும் பல்லு வலியினால, ஆமென், பல்லு வலது பக்கம் தெளிவா ஆவியானவர் சொல்லுகிறார். யாராவது வலது பக்கம் பல்லு வலியினால பாரப்படுறீங்கன்னா இப்ப சொல்லுங்க. இப்ப விசுவாசமா சொல்லுங்க. அந்த வலியும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆவியானவர் வெளிப்படுத்துறதுனால உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த முதல் நாள் உபவாசத்திலேயே நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ரிகாபா ராஷாதா ராகாபோ. இயேசுவின் நாமத்தில் விசுவாசமா சொல்லுங்க பாப்போம். பொல்லாத தலைவலியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. பல்லு வலியே வெளியேறி போ. ஏதோ ஒரு சகோதரி அடிக்கடி நெஞ்சு வலியினால பாரப்படுறீங்க. நீங்க இப்ப ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினா இனி அந்த வலி வராது. அதிகமா வலது பக்கம் நெஞ்சில வலியோடு நீங்க யார் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் எனக்கு உணர்த்துறதுனால நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்க இப்ப ஒப்பு கொடுத்து இயேசுப்பா நான் தான் அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுங்க. யாரா மேடல் இருக்கிற யாரா இருந்தாலும், யாருக்கு இந்த நெஞ்சில வேதனை வருதோ, நீங்க யாரா இருந்தாலும் இப்ப ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினா இயேசு உங்களுக்கு இலவச சுகத்தை தருவார். இயேசு இடத்துல காசு கொடுத்து சுகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீ விசுவாசமா ஜெபி. ஆண்டவரே, இந்த வேதனை நீ எனக்கு வரக்கூடாது. அந்த வேதனை இயேசுவின் நாமத்துல நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகட்டும். சாதாரண சுகம் நமக்கு வேண்டாம். நமக்கு சர்வாங்க சுகம் வேணும். இயேசு சுகமாக்கினா சர்வாங்க சுகம். இயேசு சுகமாக்கினா சர்வாங்க சுகம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் நடுவில் நீங்க குடும்பத்தில் பிரச்சனையோடு ஏதோ ஒரு சகோதரி சமாதான கொலைச்சல், புருஷனுடைய குடிப்பழக்கம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக்கொள். உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நீ ஜெபி, மாற்றத்தை காண்பாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் சமாதான இன்மை உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். இன்னைக்கு நீ அழுகையோடு வந்திருக்கிறாய். இன்னைக்கு நீ கண்ணீர் வடித்து கொண்டு வந்திருக்கிறாய். உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ஒரு மகள் மிகுந்த துக்கத்தோடு பல தடவை தற்கொலை செய்யலாம் என்று நினைத்தாய். வாழ்க்கைக்கு அது முடிவாகாது மகளே, முடிவாகாது. வாழ்ந்து காட்டணும். தற்கொலை அல்ல பரிகாரம். இயேசு உண்மையில் விசுவாசம் வைத்து ஜெபி. நிச்சயமாயும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இயேசு வைப்பார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஏற்றெடுத்துக்கொள். இந்த வார்த்தைகளை நீ உதாசீனப்படுத்தாத. உனக்கு தான் ஏற்றெடுத்துக்கொள். ஆவியானவரே, இந்த சபையில நீங்க வெளிப்பட்டு பேசுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எளியவனை மறைத்து நீர் வெளிப்படும்.
இந்த சபையை நடத்துகிற அன்பு போதகருக்காய், குடும்பத்துக்காய் ஆண்டவரை, இன்னும் தலைமை தாங்குகிறவருக்காய் ஆண்டவரே, கோலிலன் டிவியை நடத்தி கொண்டிருக்கிற டைரக்டர்ஸ், அதில் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறேன். இந்தியா தேசம் அழிவின் தேசமாய் சென்று கொண்டிருக்கிறதப்பா. என் இந்தியா தேசத்தை இரட்சியும். என் இந்தியா தேச மக்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும். என் இந்தியா தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். என் இந்தியா தேசத்தில் இருக்கிற அறியாமை இருள் அகன்று போகட்டும் அப்பா, அகன்று போகட்டும். என் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தேசத்தில் அறியாமை இருள் இருக்கிறது ஆண்டவரே. என் தேசத்தின் தலைவர்களை சந்தியும் அப்பா. என் தேசத்தை ஆசீர்வதியும். என் தேசத்துக்கு உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும். தேசமே என்று கூப்பிடுகிறீரப்பா. என் தேசத்தில் ஒரு மாற்றம் வர ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 75 நாள் இந்த ஜெபம் முடியும் போது இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும்படி எல்லாரும் கரங்களை தட்டி, இந்த 75 days பிரேயர் முடியும் போது கர்த்தர் நம்முடைய இந்தியா தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார் என்று நாம் எல்லாரும் வாயெடுத்து சொல்லத்தக்க ஒரு மாற்றம் என் தேசத்துக்கு வரும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறீர். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சியும் அப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்க திறப்பல நிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, எத்தனையோ பிள்ளைகள் மயக்கு மருந்துக்கும் போதை பொருளுக்கும் உலக சிநேகத்துக்கும் அடிமையாகி தங்கள் ஆத்துமாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே அப்பா. எங்கள் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. விலையேற பெற்ற ஆத்துமாவை அழிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆத்துமா ரட்சிப்பு மிக முக்கியமானதப்பா. எல்லா ஆத்துமாக்களையும் ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையாய் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆவியான தேவன் இந்த முதல் நாளில் உங்கள் மத்தியில் செவாடி உங்களோடு பேசி கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. ஒருவேளை நம்ம சுருக்கமேராக இருந்தாலும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போக முடியுமா? கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை யாராவது திருட முடியுமா? ஒருத்தரும் திருட முடியாது. ஒருத்தரும் திருட முடியாது. அவர் கொடுக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஆமென். சொல்லுங்க, இயேசு எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார். உங்க தலைமுறைக்கு கொடுக்க போகிறார். நிச்சயமாக இந்த சபைக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கர்த்தர் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாத நன்மைகள், தடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உண்மையை சொல்றேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் எங்க எல்லா இடத்திலும் நான் மனசுல பட்டது அப்படியே சொல்லிட்டு போற ஒரு ஆளு. நான் 3 செய்தி எடுத்து வச்சு காலமா ஜெபம் பண்ணேன். நான் நிறைய ஒரு 500க்கு அதிகமான செய்திகளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். சில பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் காலையில் அப்படி நாங்கள் பண்ணோம் அப்படி. நான் சொல்கிறேன், நான் நிறைய செய்திகளை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வச்சுருப்போம். ஒரு இடத்துல செய்தி கொடுக்க கூப்பிட்டாங்கன்னா நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, என்ன செய்தி கொடுக்கணும் ஆண்டவரே, என்ன பேசணும் ஆண்டவரே. இந்த செய்தியில் ஒரு செய்தி எனக்கு வெளிப்படி 3 செய்தியை எனக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே வந்தபோது ஒரு செய்தி எனக்கு உறுதிப்படுத்தினார். 3 செய்தியோடு தான் நான் வந்தேன். நீங்கள் நம்புனா நம்புங்க, எல்லாரும் ஒரு செய்தியோடு வருவாங்க. நான் 3 செய்தியோடு உங்கள் மத்தியில் வந்து இங்கே உட்காந்து அதுக்கப்புறம் தான் எழும்பி மனைவிட்ட போனேன். இல்லைன்னா வீட்டில் வச்சு நான் அதை வாசிப்பதற்கு கொடுத்துட்டு தான் வருவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னார், இதை நீ பேசு. என்ன பேச போகிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறதை பேச போகிறேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் கண்ணீர் துடைத்தவர்களை சந்தோஷப்படுத்துவேன்.
அதனால் இதை பற்றி நீ பேசப்பான்னு எனக்கு சொன்னதுனால தான் ஆண்டவர் கொடுத்த அந்த 3வது செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க ஆமேன் உங்கள் நடுவில் நிற்கிறேன். நீங்கள் பாஸ்டர் மணியெல்லாம் போச்சு, எப்பந்தான் முடிக்க போகிறீங்கன்னுலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு முடிக்கவே மாட்டோம். ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் கோபம் வருதா மக்களே? இல்லை. எத்தனை மணி நேரம் இருக்கலாம்? எத்தனை மணி வரை இருக்கலாமா? இருக்க மாட்டீங்க. நாங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி 12 மணிக்கூர் ப்ரேயர் போட்டிருக்கிறோம். 12 மணிக்கூர். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மாலையில் 6 மணிக்கு தான் ப்ரேயர் முடியும். காலையில் 6 மணிக்கு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி எங்கள் சபையில் இந்த நேரம் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூ ப்ரேயர், கேப்பே கிடையாது. 12 மணி நேரமும் ஜபம், செய்தி, ஆராதனை, பாடல், ஜபம், செய்தி, ஆராதனை, பாடல். 12 மணி நேரம் எங்கள் சபையில் வருடந்தோறும் நடத்துகிறோம். ஒரு வருடம் அல்ல, வருடந்தோறும் கனம் பெற்ற ஊழியக்காரர்களை அழைத்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தபோது தான் அருமையான ரமேஷ் பாபு அவர்கள், அதிக பழக்கம் இல்லை, அவரும் என்ன பார்ப்பார், நானும் அவரை பார்ப்பேன். ஆனால் அதிகமாக நாங்கள் பேசுகிறது பழகிறது இல்லை. சென்ற திங்கட்கிழமை தான் சும்மா டக்குன்னு அவர்கிட்ட போனேன். என்ன பாஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். உடனே அவர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார். பாஸ்டர், நாங்கள் ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம், உங்களால் ஒரு நாள் வர முடியுமா? நான் பொதுவாக ஃப்ரீயாக இருந்தால் எந்த கூட்டம், அது 5 பேர் ஆனால் சரி, 10 பேர் ஆனால் சரி, சின்ன சபை தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. பெரிய சபை ஒன்றும் கிடையாது, சரியா? சின்ன சபை தான். ஆனால் 5 பேர் ஆனாலும் 10 பேர் ஆனாலும் எங்கே கூப்பிட்டாலும் டைம் இருந்தால் போவேன். பிஸின்னு சொல்லி ஒதுங்கவே மாட்டேன். அதில் நான் எதுவும் பார்க்க மாட்டேன். அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், கட்டாயம் ஒரு நாள் வருகிறேன். முதல் நாள் சீட்டு என் தலைக்கு மேலே விழுந்தது. என்ன பண்ணுறது? முதல் நாள் சீட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், 7 நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் மாறும். அல்லேலூயா. அதை நான் இந்த இடத்துல உணர்கிறேன். தெய்வ பிரசன்னத்தை உணர்கிறேன். ஆவியானவருடைய அசைவாடுதலை நான் உணர்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசும்படிக்காக எனக்கு கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கவனமாக கேட்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைய என்னுடைய செய்தியின் தலைப்பு அழுகையும் அற்புதமும். செய்தியின் தலைப்பு என்ன? அழுகையும். மறக்க மாட்டீங்களே? எத்தனை வருஷம் தாண்டி வந்தாலும் மறக்க மாட்டீங்களே? என் முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடிக்கடி நான் ஏதாவது கேட்பேன், கோவப்படக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. அப்போ செய்தியினுடைய தலைப்பு என்னம்மா? அழுகையும் அற்புதம். அழுதால் அற்புதம் உண்டு, கண்ணீரோடு விதைத்தால் பலன் உண்டு. உண்டா இல்லையா? பைபிள்னு சொல்லிட்டு தான் போவேன், ஏதோ கெட்டியும் போட்டுட்டு ஓடிட மாட்டேன். 3 பேர் அழுதார்கள், அற்புதத்தை கண்டதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்க இன்னைக்கு அழுகையோடு வந்திருக்கிறதாக ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். சில சகோதரிமார்கள் இன்னைக்கு இந்த ஆராதனையில அழுகையோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அழுகையை ஆண்டவர் அனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஏற்றெடுத்துக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி குடும்ப சூழ்நிலைமைகள் இப்படி இருக்குது, நல்ல வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஆண்டவர் திரும்ப என்கிட்ட கேட்கிறார், உனக்கு நான் வேணுமா வேலை வேணுமா? திரும்ப கேட்டார், உனக்கு நான் வேணுமா வேலை வேணுமா? முடிவெடு. டக்குன்னு போனேன், ரிசைன் லெட்டர் எழுதி கொடுத்தேன். இனி உங்கள் வேலைக்கு நான் வரல, வயலையை ரிசைன் பண்ணிவிட்டு எல்லா பட்டி படிக்கையோட வீட்டில் வந்து நின்று அம்மா பார்க்குறாங்க, தங்கச்சிமார் பார்க்குறாங்க. என்ன ஆச்சு மக்களேன்னு கேட்டாங்க. ஒன்றும் ஆகலை, வேலையை விட்டேன். என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவருடைய வேலையை செய்ய போகிறேன். 2022 ஜனவரி 26 என் வீட்டு வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்னைக்கு ஆளு போல வளர்ந்து செழித்து பெருக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணீரோடு நீங்க விதைப்பீங்கன்னா கம்பீரத்தோடு அறுக்க பண்ணுவார். என்ன நிறைய பேர் பரிகாசிச்சாங்க, நிறைய பேர் நிந்திச்சாங்க, ஏன் ஊழியம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அந்த தேசத்துல இன்னைக்கு கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேசத்தில் ரமேஷ் பாபு பாஸ்டரின் சர்ச்சைக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் அருமையான
டேவிட் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியை கர்த்தர் மேன்மையாக்கி அந்த பகுதியை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்க காரணம் கண்ணீரின் ஜெபம். அதனால கண்ணீரோடு நம்ம விதைக்கிற விதைக்கு நிச்சயமா பலன் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். நேரம் கடந்து சென்று விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். பெரிய செய்தி உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் சில அனுபவத்தை சில சாட்சியை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. நான் முதல்ல எங்கே போனாலும் பகிர்ந்து கொள்வேன். நான் பெரிய பரிசுத்தவான போல நிற்க மாட்டேன், நான் பெரிய பிரசங்கியாருன்னு சொல்லிட்டுலாம் நிற்க மாட்டேன். என் அனுபவத்தை என் பழையதை சொல்லிட்டு தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறது என்னுடைய சுபாவம். அதனால அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படிப்பட்ட ஒருவனை இயேசு ரட்சித்தாருன்னா உங்க குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பாம யாராவது உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களை இயேசு ரட்சிக்க போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எங்க முன்னாடி நின்ன பாஸ்டரை ரட்சித்த ஆண்டவரே என் புருஷனை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும். இப்படியே ஜெபம் பண்ணுங்க, இப்படியே ஜெபம் பண்ணுங்க. என் புருஷனை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் வாலிப மக்களை ரட்சியும், ரட்சியும். எங்க முன்னாடி ஒரு பாஸ்டரை ரட்சித்து கொண்டு வந்து நிறுத்தின தெய்வமே எங்க புருஷனை ரட்சியும், எங்க பிள்ளைகளை ரட்சியும். வேற எதுவுமே கேட்காதங்க, ரட்சிப்பை கேளுங்க. ரட்சிப்பு விலையேறப்பட்டது, ரட்சிப்பு விலையேறப்பட்டது. நீங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். உங்க புருஷன் ரட்சிக்கப்படலையா, ரட்சிப்புக்காக ஜெபியுங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, ரட்சிப்புக்காக ஜெபியுங்க. அப்பந்தான் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், அப்பந்தான் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டு, ஒரு நபர் அழுததையும் அங்கு அற்புதம் நடக்கிறதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி நான் ஜெபித்து நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒருவன் அழுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அங்க ஆண்டவர் எதை காண்கிறார்? அழுது புலம்புகிறதை காண்கிறார். என்ன நடந்ததுன்னா, அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள் என்ன செய்கிறாள்? மரித்து போகிறாள். அப்ப அங்க என்ன நடக்குது? அழுகை. ஒரு ஆள் மரித்து போனாதான் நம்ம அழுவோம், நமக்கு அழுகை வரும். அதன்படி இந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள் என்ன ஆகிறாள் என்றால், நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை வாசிக்கும் போது 38ல நம்ம பார்த்தோம், அழுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 38க்கு அப்புறம் நீங்க வாசி பாருங்க, அங்க ஒரு அற்புதம் நடக்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். வாசிக்கலாம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை. பாருங்க, பிள்ளை மரிச்சு போச்சு. ஆனா மரித்து போச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளை மரிக்கவில்லை. பாருங்க, எல்லாரும் பிள்ளை மரித்தது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லாரோட வாழ்வில ஒரு அழுகை அங்கு காணப்பட்டது. ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், பிள்ளை என்ன ஆகல, மரிக்கவில்லை. வாசிக்கலாம். நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்? வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு, தம்மோடு வந்த சிஷ்யர்களையும் அழைத்துக் கொண்டு, பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். அல்லேலூயா. பாத்தீங்களா? அங்க என்ன உண்டானது? ஒரு அற்புதம் நடந்தது. அழுகிற இடத்துல அற்புதம் நடக்கும். அப்ப ஆண்டவர் அழுகிற அந்த இடத்துக்கு வந்தார். இங்க சிறு பெண் மரித்து போய் கிடக்கிறாள். இந்த பிள்ளை ஜெப ஆலய தலைவனுடைய மகள். இவன் மரித்து போய் கிடக்கிற அந்த இடத்துல இயேசு வந்தார். இயேசு வரும்போது எல்லாரும் என்ன செய்துட்டு இருந்தாங்க? அழுது கொண்டிருந்தாங்க, கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார்கள், அங்கு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவில் வந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லியா? எல்லாரையும் வெளியே போக சொன்னார் தெரியுமா? ஒரு அவிசுவாசி இருந்தா அங்க என்ன நடக்காது? சொல்லுங்க. ஒரு அவிசுவாசி சபையில இருந்தா நடக்குமா அற்புதம்? நடக்காது. ஒரு அவிசுவாசி இந்த சபைக்குள்ள இருந்தா அற்புதம் நடக்குமா? அப்ப அவிசுவாசி சபைக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியில தான் இருக்கணும். ஆமென்.
சபைக்குள்ள இருக்கிறது எல்லாரும் யாரா இருக்கணும்? விசுவாசியா இருக்கணும், விச ஊசியா இருக்கக்கூடாது. இங்க எப்படின்னு தெரியாது, எங்க சர்ச்சில் சில விச ஊசிகளுக்கு உண்டு, உங்க சர்ச்சில் எப்படின்னு தெரியாது. ஆமே, அது பாஸ்டர்கிட்ட நேர பழகி பார்த்தாதான் தெரியும். பாஸ்டர் சொல்லுவாரு சில விச ஊசிகள் உங்க சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் நல்ல மக்கள் தான், அப்படித்தானே? விச ஊசியா மட்டும் இருக்கக்கூடாது, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். நம்ம விசுவாசியா இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? கோபம் வருதா? இப்பதான் கோபம் வருது இல்லையா? பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க நல்லவங்க தான், விச ஊசியா மாறாதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா நமக்கு நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி மாறுவோம்? விச ஊசியா மாறுவோம். அதுவரை விசுவாசியா தான் இருப்போம். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் வேண்டாம், பாஸ்டர் அம்மா வேண்டாம், பாஸ்டர் குடும்பம் வேண்டாம், பாஸ்டர் பிள்ளைகள் வேண்டாம். அதுதான் அவிசுவாசத்துல போக காரணம். எல்லாம் கிடைக்குது, பாஸ்டர் ஜெபிங்க, பாஸ்டர் பாஸ்டர். ஒரு தடவை கூப்பிடுறவங்க 10 தடவை பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பாஸ்டரா, பாஸ்டர்னு எப்படி கூப்பிடுறது? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மக்களை. உங்களுக்காக திறப்பில் நிற்கிற தேவ மனிதன், உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற தேவ மனிதன். நான் ரகசியத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு காலமை எழும்பி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஜனங்களுக்காக நான் திறப்பில் நின்றுட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நின்று அழணும். என் பிள்ளைகளுக்காக. உங்க ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்க சபை நடத்துகிற போதகருடைய கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா. நீங்க எதுவும் தப்பான்னு நினைக்க கூடாது. நான் எப்போ என் சபைக்கு சொல்ற ஒரு காரியம், எங்கள் கண்ணீரின் ஜெபம் உங்களையும் ஆசீர்வதிக்கும், எங்களையும் ஆசீர்வதிக்கும். ஆமே, சத்தமரலையே சொல்லுங்க, சத்தமரலையே சொல்லுங்க. அதனால இப்போ உங்களுக்காக திறப்பில் நின்று அழுகிறது யாருன்னு கேட்டா, உங்க புருஷன் அழமாட்டான், பிள்ளைகள் அழமாட்டாங்க, உறவினர்கள் அழமாட்டாங்க. ஆனா உண்மையான ஊழியக்காரன் அழுவான். உண்மையான ஊழியக்காரன் கண்ணீர் சிந்துவான். உங்களில் ஒரு ஆளுக்கு நோய் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, வியாதி வந்துன்னு வச்சுக்கிடுங்க, இவர் சாப்பிடவே மாட்டார். இவர் மனைவிட்ட கேளுங்க, அந்த அவருக்கு சுகம் இல்லை. அவங்க என் மனைவிட்ட கேளுங்க, என்னுடைய பைத்தியத்தை பற்றி என் மனைவிட்ட கேளுங்க. யாராவது ஒன்று ஆஸ்பத்திரியில் கடந்தா சுகம் ஆகி வருந்தாரு, நான் புலம்பிட்டே கிடப்பேன், புலம்பிட்டே கிடப்பேன். அதான் உண்மையான தகப்பன். தகப்பன் பிள்ளைய நேசிக்கிற தகப்பனுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வராது ஐயா, தூக்கம் வராது, தூக்கம் வராது, தூக்கமே வராது. என் மனைவி கிட்ட சொல்லுவேன், எப்போ அவங்க சுகம் பெற்று வீட்டில் வாராங்களோ, எப்போ சர்ச்சில் வந்து அவங்கள பார்க்குறேனோ அப்பந்தான் நமக்கு நிம்மதி. அவ்வளவு தூரம் விசுவாசிகளுக்காக ஜீவனை கொடுக்கிற தகப்பனை நீங்க மறக்க கூடாது. தகப்பனுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டுக்கிடாம போகணுமா? கண்டுக்கிடாம போகக்கூடாது. தகப்பனுக்கு என்ன செய்யணுமா பிள்ளைகள் அதை செய்யணும். உங்க ஊழியக்காரன் உங்களுக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. இங்க இயேசு என்கிற தகப்பன் வந்தபோது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அழுது கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அழுது சந்தடி பண்ணி கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு தெரியும், ஒரு அவிசுவாசி இருந்தா அற்புதம் நடக்காது. எல்லாரையும் வெளியே போக சொன்னார். எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தன்னோடு வந்த விசுவாசம் உள்ள சீஷர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை மரித்து கிடக்கிறாள் அந்த அறைக்கு வந்து, எல்லா பிள்ளை நித்திரை பண்ணுகிறாள் என்று சொல்லிவிட்டு, தலித்தாகுமே சிறு பெண்ணே எழுந்திரு. என்ன சந்தோஷம் பாடியிருப்பாங்க இல்லையா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே பாடியிருப்பாங்களா இல்லையா? பாடியிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்களா, பாடி இருப்பாங்களா இல்லையா? கட்டாயம் துள்ளி குதிச்சு மரித்து கிடக்கிற ஒரு ஆளை உயிரோடு எழும்புனா நம்ம சும்மா இருப்போமா? துள்ளுவோமா, குதிப்போமா, பாடுவோமா? சொல்லுங்களேன். எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? அழுகையும் அற்புதமும். மரித்து கிடந்த தலித்தா சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரித்து போன ஜீவிதம், மரித்து போன அனுபவங்கள், ஐயோ அழுகையின் வாழ்க்கை, கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமா உனக்கு நான் அற்புதத்தை செய்ய போறேன், நிச்சயமா நீ அற்புதத்தை காண போற. நீ அழுது 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 இந்த வியாதி மாறாதா, இந்த கடன் மாறாதா, இந்த பிரச்சனை மாறாதா, இந்த உபத்திரவம் மாறாதா, போராட்டம் மாறாதா, என் அழுது அழுது கண்ணீர் வடிக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், உன் அழுகையை அற்புதமாய் மாற்ற போகிறேன். உன் அழுகை அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க போகிறேன். இங்க பாருங்க, பிள்ளை மரித்து போனதுனாலே பெற்றோர் அழுது கொண்டிருந்தார்கள், உறவினர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் இதே சம்பவம் தான். 3-4 இடத்துல மரித்து போன நிலைமையில இருக்கிறவர்களை ஆண்டவர் வந்து உயிரோடு என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம்
7வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். ஆமை, எப்படி எந்த நிலைமையில் அழுகிறாள் வாசித்து பாருங்கள், கண்டுகொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து, நாயின் ஊர்ல ஒரு சகோதரிக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் என்ன ஆகிறான்? இறந்து போகிறான். தனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இறந்து போன உடனே அந்த சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அழுது கொண்டிருக்கிறா. கர்த்தர் வாசிக்கலாம். அவளை பார்த்து, அந்த சகோதரியை கர்த்தர் பார்த்து அவள் மேல் மனதுருகி. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் இங்க வந்திருக்கிற சகோதரிமார்களை பார்த்து உங்க மேல மனதுருக போகிறார். கரங்களை தட்டுங்க. கர்த்தர் மனதுருகி சில அற்புதங்களை, சில அதிசயங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஓ ரீமேன், எல்லாரும் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க மேல யார் மனதுருகாம இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல மனதுருகுகிறவர். அவர் உங்க மேல மனதுருகுகிறவர். சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஆமை சகோதரங்க, ஆமை பெரிய சித்தம்மா, மாமா, மாமி, ஒருத்தரும் மனதுருகாம இருந்தா மனதுருகும் கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. மனதுருகும் கர்த்தர் அவள் மேல் மனதுருகி. யாரும் அவளுக்காக மனதுருகல்ல. யாரும் அவள்கிட்ட வந்து ஒன்னும் சொல்லல. அவள் அப்படி அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று அழாதே. இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே. அல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளையே, அழாதே. ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன். அவளை பார்த்து சொன்னார், அழாதே என்று சொல்லி பாருங்கள். இப்போ அந்த மகனை என்ன செய்யறாங்க? அடக்கம் பண்ணும்படி என்ன செய்யறாங்க? சுமந்துட்டு போறாங்க. பாடிய பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணும்படி எங்க கொண்டு போறாங்க? மைதானத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது இவள் அழுது கொண்டே நிற்கிறாள். அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அந்த மகன் இறந்து போனதுனால அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். இயேசு அவள் அருகிலே வந்து வந்து அழாதே என்று சொல்லி, கவனமாய் கேளுங்க, வாசித்து பாருங்கள். அழாதே என்று சொல்லி நீங்க தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். வாசிமா. கிட்ட வந்து அப்படியே கிட்ட வந்து பாடையை தொட்டா. இப்ப சுமந்து அடக்கம் பண்ணும்படி அந்த மகனை என்ன செய்யறாங்க? சுமந்து கொண்டு போறாங்க. இயேசு இப்ப கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே பாருங்க, இங்க ஒரு சிறுமியை எழுப்பினாரு. ஆண்டவர் சிறுமியை எழுப்புறாரு, வாலிபனை எழுப்புறாரு, நடு வயதுள்ளவனை எழுப்புறாரு, வயதானவனை எழுப்புறாரு. நீங்க வசனத்தை பைபிளை வாசிச்சா கண்டுகொள்ள முடியும். அவன் முதல்ல சிறு பெண்ணை உயிரோடு எழுப்புறாரு, சிறுமி. அதுக்கப்புறம் வாலிபன், அதுக்கப்புறம் லாசரு. யாரு? என்னங்களை மாதிரி நடு வயதுள்ளவன். லாசருவையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? உயிரோடு எழுப்பினாரா இல்லையா? யாருடைய அழுகை லாசரு உயிரோடு எழுப்பிச்சு? சகோதரிகளுடைய அழுகை, மரியாளின் அழுகை, மார்த்தாளின் அழுகை. அவங்க லாசருவே, அது பயங்கர ஒரு சம்பவம். இதெல்லாம் உடனுடன் நடந்தது. அது எத்தனை நாள் தாண்டி நடந்தது? 4 நாளான என்ன ஆகும்? நீங்க 4 நாள் அவர் ரசம் போட்டுட்டு மணப்பிச்சு பாருங்க. ஒரு நாள் போட்டுட்டு நம்ம ரசம் மணப்பிச்சாலே அப்ப நம்ம யார் தெரியுமா? நாற்றம் பிடிச்சவர்கள். நம்ம நாட்டம் போக என்ன அடிச்சுட்டு நடக்கிறோம்? நல்லா கூடுன ஒரு நாள் அடிச்சாது இருந்து பாருங்க. இருந்து பார்த்துட்டு சும்மா ஒன்று மோந்து பாருங்க, வாந்தி தானே வரும். நம்மளாக்கும் நாய் நாய் நாய்ன்னு சொல்லிட்டு வாழ்றது. நம்ம ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஒன்றும் இல்லை. நான் நாற்றம் பிடிச்ச சரீரம் உடையவன். 4 நாளான அடுத்த ஒருத்தன் வர முடியாது. என்னுடைய வாலிபத்தில் நான் முடிக்க போறேன். நல்லா தண்ணி போடுற டைமில் ஒரு ஆளை 4வது நாள் தோண்டி எடுத்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. அவங்கள அடித்து கொண்டது கம்ப்ளைண்ட் ஆச்சு. போலீஸ் எல்லாம் வந்தது. எனக்கு பயங்கர ஆசை, இந்த வெட்டி எடுக்கிறதெல்லாம் பார்க்கணும். அங்கே உள்ள கிடக்கிற ஆள் சொல்லுது, எல்லாம் நம்மளால் நிற்க மாட்டோம். நம்ம இப்போ என்ன மூக்கை பற்றிட்டு துண்டை கணும் துணியை கணும் ஓடியே தப்பிடுவோம். அப்போ நமக்கு உள்ள கிடக்கிற ஆள் சொல்லுது, டேய் என் கூட கொஞ்சம் யங்ஸ்டேஜ் எல்லாம் உண்டு, எல்லாரும் சேர்ந்து தண்ணி போட்டுட்டு டேய் நம்ம எல்லாரும் பக்கத்தில் போய் நிற்கணும்டா, தோண்டி எடுத்து போஸ்ட்மார்க்கம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பர்களுமா என்ன செய்வோம் தெரியுமா? 4வது நாள் பாஸ்டர் போய் கிடையாது உண்மை. என் தேசத்தில் அவன் கேட்டால் சொல்லுவாங்க, 4வது நாள் அந்த போஸ்ட்மார்க்கம் பண்ணுறவருக்கு நல்லா தண்ணி, அவரால் நிற்க முடியலை. அந்த இடத்துல தோண்டி எடுத்து வெளியே பணத்தை போட்டு, எப்பா அந்த ஏரியாவிலேருந்து நான் எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடி தப்பிச்சு. அவ்வளவு ஸ்மெல்லு. எங்களுக்குள்ள கிடக்குது ஆளு சொல்லுது, ஓடாத நில்லு
நாங்கள் கொஞ்சம் நின்று பார்த்தோம், ஒரு வழியும் இல்லை, நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன் தெரியுமா? நிற்க முடியல. நின்று அதுக்கப்புறம் வாந்திக்க மேலே வாந்தி தான் வரும். அவ்வளவு நாற்றம் பிடிச்ச நம்ம இன்னைக்கு உலகத்தில் வாழும்போது நாய் நாய் நாய், எப்படி எப்படி நாய் நாய். ஒருத்தன் நாயின்னு சொன்னா என்ன ஆச்சு தெரியுமா? 7 வருஷம் பனியில கிடந்து நனைஞ்சு நாயை போல மாறினான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தாலும் தாழ்த்துங்க. தந்துட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார், செய்துட்டே இருப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? அதனால ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவ்வளவு நாற்றம் பிடிச்ச நமக்குள்ள இயேசு இருக்கிறதுனால மனத்திட்டு இருக்கிறோம், வாசனையா இருக்கிறோம், நற்கணமா இருக்கிறோம், வீசிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இயேசு வந்து நாற்றத்தை மாற்றினதுனால. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதை தான் ரகசியத்தை சொல்ல வரேன். நான் சொன்னேன் இல்லையா, நாற்றம் பிடிச்ச எனக்குள்ள இயேசு வரலன்னா நாற்றம் 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 தான். ஆனா இயேசு வந்ததுனால இன்னைக்கு அந்த தேசத்துக்கு நறுமணம். பாஸ்டர் விஜயராஜ் இடத்தை சொல்லி தான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துல இந்த பாஸ்டருக்கு சர்ச் இல்லைன்னா சர்ச், அந்த அளவு அந்த இடத்துக்கே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார். காரணம் என்ன? இயேசு வந்ததுனால. உங்க வாழ்க்கையில இயேசு வரட்டும், உங்க கூட இயேசு இருக்கட்டும். உங்க ஜீவிதத்தில் மாறுகிற அனுபவங்கள் மாறும். நீங்க மனமீச ஆரம்பிப்பீங்க, நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. இயேசு வாழ்க்கையில இருந்தா நம்ம பிரகாசிச்சுட்டே இருப்போம். கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், எல்லாம் மாறும். இல்ல சில பாஸ்டர்மார் சொல்லும் போல, இயேசு வந்தா வியாதி வராது, இயேசு வந்தா கவலை வராது. எல்லாம் வரும். சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். ஆமே, எல்லாம் சகிச்சுட்டு இயேசு வச்சுட்டு வாழ்ந்து பாரு, ஒரு நன்மைக்கு குறைவு. என்ன ஊழியத்துக்கு அழைச்சப்போ கேட்டேன், இதுவரை கேட்கல, இன்னைக்கும் கேட்கல. ஆண்டவர்கிட்ட எனக்கு ஊழியத்தை அழைச்ச போது எல்லாரும் சொன்னாங்க, இவன் இன்னி அவ்வளவுதான். ஆண்டவர் அழைச்சாரு, ஆண்டவர்கிட்ட என்ன தருவீர் ஆண்டவர்னு கேட்கல, ஆனா அன்றன்றுள்ள படியை அளந்து தருகிறார். அது போதாதா? அது போதுமா? அன்றன்றுள்ள படி போதுமா? போதாதா? டிபாசிட் பண்ணி வச்சா நிம்மதி இல்லாத சாவுவோம், நிம்மதியே இருக்காது. ஆனா அன்னன்னைக்குள்ள படி, இன்னைக்கு 5000 தாராரு, 10,000 தாராரு, போதாதா? போதுமா? போதாதா? போதும். இன்னைக்கு வேற சொல்றேன், எங்க பேர்ல ஒரு டிபாசிட்டும் இல்லை. பிள்ளைகள் படிக்கிறாங்க, வருஷம் 2 லட்சம் ரூபாய் கர்த்தர் தந்துட்டே இருக்கிறார். இனி ஒருத்திக்கு வருஷம் 1.5 லட்சம் ரூபாய் கர்த்தர் தந்துட்டே இருக்க. எந்த டிபாசிட்டும் இல்லை, உண்மையே பேசுறேன். எந்த சேமிப்பும் இல்லை. ஆனா நம்பிக்கை உண்டு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவனை நான் ஊழியத்துல தான் படிச்சு நிற்க, பாஸ்டர் டாக்டர் என்ன பண்ண போறீங்க? ஊழியம்தான். கர்த்தருக்கு வேலையில வேற என்ன வேலை? அந்த பெரிய வேலை தான். ஆனா எனக்கு ஆசை, என் பிள்ளைகள் படிச்சுட்டு கர்த்தருக்கு வேலையை செய்யணும். நல்ல நிலைமையில இருந்துட்டு சொல்லணும், டாக்டர் சபை நடத்துறாரு, இன்ஜினியர் சபை நடத்துறாரு, அப்படி நல்ல ஒரு லெவல்ல இருந்துட்டு பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஊழியத்தை. அப்பந்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்மார் என்கிட்ட சொன்னாங்க, பிள்ளைங்க +2 முடிச்சோடனே பைபிள் கல்லூரிக்கு விட வேண்டியதை. நான் சொன்னேன், பைபிள் கல்லூரிக்கு போறது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், உலக கல்வியும் படிச்சுக்கிடட்டும். நான் எம்ஏ, நான் எந்த பைபிள் கல்லூரியும் இல்லை. ஆண்டவர் தருகிற ஞானம், ஆண்டவர் போதிக்கிற போதனை, ஆண்டவர் பேசுகிற பேச்சு, ஆமே, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பேன். ஆமே, அதுதான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. அதுதான் நான் செய்வேன். அதில் எனக்கு செபியில் வந்தா கூட இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஜயராய் பாஸ்டர் எழும்பி வந்தாருன்னா அங்கே ஆண்டவர் என்ன பேச வைக்கிறார், அதை பேசிட்டு போயிட்டே இருப்பார். அதான் என்னுடைய ஊழியமும் என்னுடைய சகல காரியமும் இப்படி தான். உங்கள் நடுவில் வந்தேன், ஆண்டவர் பேச சொன்னதை பேசினா நான் போகிறேன். ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிடுங்க, ஏற்றுக்கிடலாம் ஏற்றுக்கிடாத மாதிரி. காதுள்ளவன் கேட்கிறவன் சிந்திக்க கடணும், சிந்திக்கிறவன் செய்ய கடவான். நான் இந்த உபதேசத்தை தான் சர்ச்சைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், காதுள்ளவன் கேட்கிறவன் சிந்திக்கணும், சிந்திக்கிறவன் செய்யணும். நான் சபைக்கு சொல்லுவேன், காதுள்ளவன் கேட்கணும், கேட்கிறவன் சிந்திக்கணும், சிந்திக்கிறவன் செய்யணும். அந்த ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்ம கேட்டுட்டு சிந்திக்காம இருக்க விட. ஆண்டவர் அதுக்காக சொன்னார், காதுள்ளவன் கேளு, கேட்கிறவன் சிந்தி, சிந்திக்கிறவன் செய், உனக்கு நன்மையை தருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அழுங்கள், அற்புதம் நடக்கும். அழுங்கள், கண்ணீர் துடைக்கப்படும். அழுங்கள், அழாமல் இருக்காதீங்க. காரியம் நிறைவேற அழுங்க, தேவைகள் சந்திக்கப்பட அழுங்க, வியாதி மாற அழுங்க, கடன் மாற அழுங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு அழுங்க. எதுக்கு அழுது செபிக்கணுமோ அதுக்கு அழுது செபியுங்க. நிச்சயமா கர்த்தர் பலனை தருவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மகனை, வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இன்றும்
ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கும் அற்புதங்களை செய்வார், நமக்கு நன்மையை செய்வார். நமக்கும் எதையெல்லாம் ஆண்டவர் தந்து உயிரோடு வாழ வைக்கணுமோ அதெல்லாம் தந்து உயிரோடு வாழ வைப்பார். அல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போம், அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஏசப்பா, நீங்கள் என்ன பேச சொன்னீங்களோ நான் அதை இந்த பிள்ளைகளுக்கு பேசிட்டேன்ப்பா. இவங்க மத்தியில் என் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன்ப்பா. 30, 60, 100 மேனி பலனை நீங்கள் தான் தரணும். வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போல்லோ நட்டு, ஆமென், பவுல் நட்டு, அப்போல்லோ நீர் பாய்ச்சினாலோ விளைய செய்கிறது தேவன். ஆண்டவரை, நாங்கள் விதைக்கிற விதைகள் 30, 60, 100 மேனி பலனை கொண்டு வருவதாக. தகப்பனை, இந்த 75 நாள் ஆமென் ஆண்டவரே, கோலில் டிவி மூலமாய் நடைபெறுகிற இந்த உபவாச ஜபங்கள், விசேஷ கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள் எதெல்லாம் இவங்க நடத்துறாங்களோ எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் என்று, இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று உம்மை நோக்கி எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி நன்றி நன்றி. ரபோனி ரீபா லபரபி ஊடா ரபவா ரீக்க சதரகல பௌஷா ரகதி. சொல்லுங்க, இயேசுவே, அந்த நாயின் ஊருடைய விதவை அழுதாள், வாலிப மகனை உயிரோடு எழுப்பினீரே. ஜபாலய தலைவனுடைய வீட்டார் ஆளுந்து சந்தடி பண்ணினார்கள், அங்கு அவர் இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினீரே. மரியாள் மார்த்தாள் அழுத போது லாசருவின் வீட்டிலே வந்து மரித்து 4 நாட்கள் ஆகி நாற்றம் எடுக்கும் என்று சொன்ன லாசருவை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்த இயேசுவே, எங்கள் வாழ்விலும் வந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்யும் ஐயா. உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். மரியாள் மார்த்தாள் வருந்தி அழைத்த போது வந்தீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில வரும்படி உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். எங்கள் அறியாமைகள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் மன்னியும், எங்களுடைய மீறுதல்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். இயேசுப்பா, அவிசுவாசமான வார்த்தைகள் எங்கள் வாயில் வந்தது உண்டு என்றால் எங்களை மன்னியும். நாங்கள் விசுவாச வார்த்தை சொல்லி எங்களுடைய நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை கைவிட மாட்டார். தேவ பிள்ளையே, நீ விசுவாசிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்கு ஆசீர்வாதங்களை தரும்படிக்காக, உன்னை உயர்த்தும்படிக்காக, உன்னுடைய கவலைகளை மாற்றும்படிக்காக என் ஆண்டவர் இன்று உயிரோடே இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாருங்கள், துக்கத்தோடு அழுது கொண்டிருந்த அந்த வீட்டில் இயேசு வந்தபோது அங்கு ஒரு சந்தோஷம் உண்டானது, அங்கு ஒரு அற்புதம் நடந்த போது எல்லாரும் மகிழ்ந்தார்கள். இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற ஜீவிதமே, கண்ணீர் வெடித்து கதறுகிற ஜீவிதமே, இயேசு உன் வாழ்க்கையில வரும்போது உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் வேதனைகள் மாறும். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன இயேசு மன வேதனையோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்பா, இந்த நாளும் இந்த இடத்துல எளியவனை கொண்டு வந்து பிள்ளைகள் நடுவில் பேச வச்சீங்களேப்பா, என்னுடைய சாட்சியை சொல்ல வச்சீங்களேப்பா, அதற்காக மக்கள் இதை கேட்கிறேன். அமைந்த ஆண்டவரே, கோலிடன் டிவி மூலமாய், லைவ் மூலமாய் பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இன்று கட்டளையிடுவீராக, கர்த்தர் பேசுவீராக. ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய். அவரால் எல்லாம் கூடும், எங்கள் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இந்த சபை ஊழியர் குடும்பத்தை, வருகிற விசுவாச மக்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தலைமையான ஊழியக்காரனை குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கோலிடன் டிவி நடத்துகிற அவன் டைரக்டர்ஸ், அதில் வேலை பார்க்கிற அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலிருந்து அதனுடைய எல்கை பெருகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.